மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. மறக்காம நம்ம கதையை ஃபாலோ பண்ணிக்கங்க. நமது கதைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அத்தியாயம் 9. துரோகத்தின் நிழல். அந்த அறையில் நிலவிய அமைதி இப்போது ஒரு மயான அமைதியாக அந்த முதியவருக்கு தோன்றியது. தன் மருமகள் கோமா நிலையில் இருப்பதை நினைத்து அவரது மனம் நிலைகுலைந்து போயிருந்தது. ஒரு நாற்காலியில் கண்களில் எதிர்பார்ப்புடன் அமர்ந்தார். அவரது சிந்தனைகள் இப்போது ஒரு புயலைப் போல சுழன்றன. தன் மகனை காணவில்லை என்பது ஒருபுறம் இருக்க, தனது மகனின் வாரிசான அந்த பிஞ்சு உயிர், தனது பேரக்குழந்தை எங்கே? அவன் இப்போது எங்கிருக்கிறான்? அவன் அந்த கங்கை நதியின் ஆழத்தில் தொலைந்து போனானா, அல்லது யாராவது அவனை தூக்கிச் சென்றார்களா? உயிரோடுதான் இருக்கிறானா? இந்த வினாக்கள் ஒவ்வொன்றும் அவர் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தன. அதிகாரத்தின் உச்சியில் அமர்ந்து உலகத்தையே ஆட்டிப்படைக்கும் அளவிற்கு படைபலம் பணபலம் கொண்ட இவருக்கு இப்போது ஒரு சாதாரண தாத்தாவாக தன் குடும்பத்தை இழந்த விரக்தியில் தவித்து போனார். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அந்த அறையில் யாருடனும் பேசாமல் கற்சிலை போல சாய்ந்திருந்தார். வெளியே இருள் படரத் தொடங்கியிருந்தது. அந்த நிசப்தத்தை கலைக்கும் விதமாக அறையின் கதவு மெதுவாக திறக்க ஆலெக்ஸ் உள்ளே நுழைந்தான். அவனது காலடிச் சத்தங்கள். சார் என்று அவன் மெதுவான குரலில் அழைக்க, தன் ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து மீண்ட முதியவர் யாரது என்று கரகரப்பான குரலில் கேட்டார். ஆலெக்ஸ் அருகே வந்து நின்றான். அவனது கையில் சில கோப்புகள் இருந்தன. அவனது முகம் ஏதோ ஒரு பெரும் ரகசியத்தை கண்டறிந்த பதற்றத்தில் இருந்தது. ஆலெக்ஸின் முகத்தை கண்ட அந்த பெரியவர் சிறிது பரபரப்புடன், ஆலெக்ஸ், என்ன ஆனது? எதையேனும் கண்டுபிடித்தாயா என்று அவர் அவசரமாக கேட்டார். ஆலெக்ஸ் தயங்கியபடி பேசத் தொடங்கினான். சார், நாங்கள் தீவிரமாக விசாரித்தோம். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தது. அதுவும் நமது நம்பிக்கைக்குரியவராக இருந்த அந்த நிரஞ்சன் குப்தா பற்றி சில அதிர்ச்சியான தகவல்கள் கிடைத்துள்ளன. அவன் சமீப காலமாக நம்மால் எதிர்பார்க்க முடியாத சில முக்கிய புள்ளிகளுடன் ரகசியமாக தொடர்பில் இருந்திருக்கிறான். என்ன சொல்கிறாய் அலெக்ஸ்? யாருடன் அவன் தொடர்பில் இருந்தான்? யார் அவர்கள் என்று மீண்டும் கோபமடைந்தார் வரதராஜன். அவர் அரசியல் மற்றும் தொழிலுரை என்று பல முக்கியமான தலைவர்களுடன் அவன் பல ரகசிய பேச்சுகளை நடத்தியிருக்கிறான். அந்த பெரியவரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஆலெக்ஸ் தொடர்ந்தான். அது மட்டுமல்ல சார், மிக முக்கியமான விஷயம், நிரஞ்சன் குப்தாவின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு கடந்த சில வாரங்களில் மட்டும் பல கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது. அதை கேட்டு அவர் கண்களில் ஒரு கொடூர கோபம் எண்ணியது. ஆனால் அவர் எதையும் கேட்காமல் வேறு என்று மட்டும் ஆலெக்ஸை பார்த்து கூறினார். அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று தேடினால் அது ஒரு சிலந்தி வலை போல பல நாடுகளுக்கும் பல இடங்களுக்கும் கிளை வரப்பிச் செல்கிறது. என்ன சொல்கிறாய் நீ? ஒரு சிலந்தி வலை போலவா? இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று அவர் இடிமுழக்கமிட்டார். ஆலெக்ஸ் ஆழ்வ மூச்சை இழுத்துவிட்டு, சார், இங்கிலாந்தில் இருக்கிறானே ஜான், அவன் பெயர் இதில் அடிபடுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவனது சாம்ராஜ்யத்தை அடியோடு அழிந்ததே நினைவிருக்கிறதா என்றான். அந்த பெயரை கேட்டதும் முதியவரின் முகம் இறுகியது. ஜானா? ஜான் டேவிடா? அவனுக்கு என்ன தைரியம்? அவனது கதைதான் 2 ஆண்டுகளுக்கு முன்பே யாரோ முடித்து விட்டார்களே. அவன் ஏன் இப்போதிருக்கும் நிலையில் நம்மை அழிக்க நினைத்தான் என்று கோபமாக கேட்டார். இல்லை சார், நாம் நினைத்தது தவறு. அவன் ரகசியமான முறையில் பல முறை நமது சின்ன ஐயாவிற்கு இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறான். இதை பற்றி சின்ன ஐயா வெளியில் யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் அவன் செய்த சீண்டல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சின்ன ஐயா நேரடியாக அவன் நாட்டிற்கே, அவன் குடும்பத்திற்குள்ளேயே புகுந்து அவனை எச்சரித்து மிரட்டிவிட்டு வந்திருக்கிறார். ஆலெக்ஸ் சொன்ன தகவல்கள் முதியவருக்கு புதிய உண்மைகளை உணர்த்தின. என்ன சொல்கிறாய் அலெக்ஸ்? எதற்காக அவன் ஆதர்ஷுக்கு தொல்லை கொடுத்தான் என்றார். சார், ஆதர்ஷ் ஐயா நமக்கு தெரியாமல் பல விஷயங்கள் செய்திருக்கிறார். அவர் எப்படி அதை அனைத்தையும் செய்தார் என்று கேள்விப்படும்போது கை கால்கள் எனக்கு நடுங்குகின்றது என்றான். அப்படி என்ன செய்தான்? சார்,
ஜான் டேவிடுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அழித்தது வேற யாருமில்லை, நமது சின்ன ஐயாதான் என்று கூறினான். அதைக் கேட்ட வரதராஜன் அமர்ந்திருக்கையில் இருந்து எழுந்து, என்ன ஆதர்ஷா, இதைப் பற்றி ஏன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்று அதிர்ச்சி அடைந்தார். ஆமா சார், இது பத்தி நமது ஆட்களுக்கும் தெரியாது. அவர் எப்படி இதை செய்தார், யார் மூலமா செய்தார், யார் இதற்கு உதவனது, இல்ல அவர் நேரடியாக போனாரா, எதுவுமே தெரியல என்று கூறினான். அதைக் கேட்ட வரதராஜன் நீண்ட பெருமூச்சு இழுத்து விட்டபடி, என்ன நடந்திருக்கும், எதுக்காக ஆதர்ஷ் நேரடியாக போயிருக்கணும் என்று யோசித்தார். அலெக்ஸ் மீண்டும் தொடர்ந்தான், அதுக்கப்புறம்தான் சார், ஜான் டேவிட் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நமது சின்ன ஐயா ஆதர்ஷ் சார்தான் என தெரிந்த பிறகுதான் அவருக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்திருக்கான். இதனால் கோபமடைந்த நமது சின்ன ஐயா மீண்டும் போய் மிரட்டியிருக்காரு. இவர் போய் மிரட்டினத அவனுடைய பிசினஸ் பார்ட்னர்கள் எல்லோருமே பயந்திருக்காங்க. அந்த மாதிரி இவர் லண்டனுக்கு போய் எச்சரிச்சிருக்காரு. அந்த நிகழ்வால அவமானமடைந்தவன் அதற்கு பழி வாங்க துடித்துக் கொண்டிருந்தான். இப்போது நடந்திருக்கும் கடத்தல் சம்பவங்களை அவன்தான் செய்திருக்கக்கூடும் என்ற கோணத்தில் நாங்கள் விசாரிக்கிறோம் என்று அலெக்ஸ் கூறி முடித்தான். அலெக்ஸ் சொன்ன தகவல்கள் அந்த முதியவரின் மூளையை கடையத் தொடங்கின. ஜான் டேவிடின் பகை ஒருபுறம் இருக்க, இன்னும் எத்தனை எதிரிகள் இருட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி அவர் முன் பூதாகரமாக நின்றது. ஜான் டேவிட் மட்டும்தானா, இல்லை ஜப்பானை சேர்ந்த அந்த கியா அர்ஜென்ட்டும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறானா, நம்மை எதிர்க்கும் அளவிற்கு இன்னும் அவனுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கண்கள் சிவக்க வினவினார் விஸ்வநாதன். அலெக்ஸ் சற்று தயக்கத்துடன், சார், எனக்கும் அதில் சந்தேகம்தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நிரஞ்சன் குப்தாவுடன் அவன் 2-3 முறை ரகசியமாக பேசியிருக்கிறான். எனக்கு தெரிந்து நிரஞ்சன் குப்தாவை வேலைக்கு சேர்த்ததே அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய சதிவலை சார் என்று எச்சரித்தான். முதியவர் ஆவேசமாக எழுந்து நின்றார். துரோகம், நம் வீட்டிற்குள்ளேயே துரோகம் வளர்ந்திருக்கிறது. அலெக்ஸ், காலம் தாழ்த்தாதே, உடனே நமது பாதுகாப்பை முன்னெச்சரிக்கையாக பலப்படுத்து. நமது சாம்ராஜ்யத்தின் ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு சொத்துக்கும் பாதுகாப்பை இப்போதே அதிகரியுங்கள். ஒரு சிறு ஓட்டை கூட எதிரிகளுக்கு கிடைத்துவிடக்கூடாது. இது எனது உத்தரவு என்று கர்ஜித்தார். அங்கிருந்த தளபதி அவரது கட்டளைக்கு தலை வணங்கிவிட்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து வெளியேறினான். அறை மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்தது. அந்த முதியவர் மீண்டும் தனது இருக்கையில் சாய்ந்தார். அவர் மனம் இப்போது பல கணக்குகளை போட்டது. ஜான் டேவிட், கியா அர்ஜென்ட், பிளாக் பைத்தான், இவர்கள் மூவரும் கைகோர்த்து செய்த வேலையா இது, அல்லது ஒருவர் மறைத்து நின்று அடுத்தவர் ஆடும் நாடகமா? நிச்சயமாக எனது மகனை அவ்வளவு எளிதாக அவர்களால் தொட முடியாது. ஆதர்ஷ் சாதாரணமானவர் அல்ல. ஆனால் அவனுக்கு என்னதான் ஆனது? அவரது பார்வை மெதுவாக கட்டிலில் கிடந்த அந்த பெண்ணின் மீது விழுந்தது. என் மகனுக்கு என்ன நடந்தது என்று இவருக்குத்தான் தெரியும். என் மருமகள் கண்விழித்தால்தான் பல ரகசியங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதுவரை இந்த இருள் விலகாது என்று எண்ணியபடி தவிப்புடன் அமர்ந்திருந்தார். நாட்கள் நகர்ந்தன. 2 நாட்களுக்குப் பிறகு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்த ராசாத்தி மெதுவாக மீண்டும் கண் விழித்தாள். அவளது உடலில் இருந்த காயங்கள் ஆறி ஓரளவுக்கு உடல்நிலை தேறியிருந்தது. மருத்துவ உபகரணங்களின் துணையோடு அவள் உயிர் பிழைத்திருந்தாலும் அவளது கண்கள் ஏதோ ஒரு பெரிய இழப்பை சொல்லாமல் சொல்லின. மனரீதியாக அவள் ஒரு தெளிவை பெற்றிருந்தாலும் அந்த தெளிவு அவளுக்கு ஒரு கனத்த அமைதியையே கொடுத்திருந்தது. மருத்துவர்கள் அவளை ஓய்வெடுக்கச் சொன்னார்கள். ஆனால் அவள் மனம் அந்த மருத்துவமனை அறையில் இருக்க விரும்பவில்லை. ராசாத்திக்கு இந்த அந்நிய நகரத்தில் சொல்வதற்கோ துயரம் பகிர்வதற்கோ என்று யாருமே இல்லை. சொந்த பந்தங்கள் இல்லை, தோள் கொடுக்க நண்பர்கள் இல்லை. ஒரு காலத்தில் சுற்றங்களால் சூழப்பட்டு வாழ்ந்தவள் இன்று ஒரு சூன்யத்தில் நிற்பது போல உணர்ந்தாள். இப்போது இங்கு கோரதாண்டவமாடிய புயல் அவள் நிலைமையை புரட்டிப் போட்டு இருந்தது. மருத்துவமனை என்ன சொல்லப் போகிறார்களோ, ஏது செய்யப் போகிறார்களோ என்ற ஒரு தவிப்பு அவளிடம் இருந்தது. ஏனெனில் தன் கணவனையும் தன்னையும் காப்பாற்றப் போராடியதையும் அவள் எண்ணி பார்த்தாள். மருத்துவமனைக்கு பணம் செலுத்த வேண்டும், என்ன செய்வது என்று அவள் மனம் பதறிக்கொண்டிருந்தது. அவள் நிலையை அறிந்த அந்த மருத்துவமனை நிர்வாகமே அவளது கணவனின் இறுதி சடங்கிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மனிதாபிமான அடிப்படையில் முன்னின்று செய்து முடித்திருந்தது. 2 தினங்களுக்குப் பிறகு உடல்நலமும் மனநலமும் ஓரளவிற்கு தேறிய நிலையில் ராசாத்தி தன் கணவனின் சமாதிக்குச் சென்றாள். கையில் தன் பிஞ்சு மகனை ஏந்தியபடி அங்கே செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு இயந்திரத்தைப் போல செய்து முடித்தாள். அந்த சமாதியின் முன் அமர்ந்து அவள் சிந்திய கண்ணீர் மண்ணில் காய்வதற்கு முன்பே தன் மகனின் எதிர்காலத்தை எண்ணி அவள் இதயம் பாரமானது. இந்த சமுதாயத்தின் ஆண் துணையுடன் வாழும் பெண்ணுக்கே ஆபத்து அதிகம் இருக்கையில்
பிஞ்சு குழந்தையுடன் எப்படி வாழ்வது? நான் என்ன செய்யப் போகிறேன்? என் மகனை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்று அவள் கண்களில் பல குழப்பங்களும் எதிர்கால சிந்தனைகளும் ஓடிக்கொண்டிருந்தன. முகம் சோர்வு பெற்று அமைதியாக காணப்பட்டாலும் அவளது மூளையை எதிர்காலத்தை வேண்டிய செயலை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது. கடமைகளை முடித்துவிட்டு தள்ளாடும் கால்களுடன் மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பினாள். அங்கே மருத்துவமனையின் உயர் அதிகாரியாக இருந்த சீதா அவளுக்காக காத்திருந்தார். ராசாத்தியின் வெளிரிய முகத்தையும் கலங்கிய கண்களையும் கண்ட சீதாவின் உள்ளம் உருகியது. அவள் அருகே வந்த சீதா மென்மையாக அவள் தோளை தொட்டு, "நீ எதற்கும் கவலைப்படாதம்மா. உன் நிலைமை என்னவென்று எனக்கு நன்றாக புரிகிறது. இங்கே சிகிச்சை பெற்றதற்கோ அல்லது மற்ற செலவுகளுக்கோ நீ ஒரு பைசா கூட பணம் கட்ட வேண்டிய அவசியமில்லை. உன் கணக்கையும் உன்னையும் இந்த மருத்துவமனையே முழுமையாக பார்த்து கொள்ளும்" என்று கனிவுடன் கூறினார். ராசாத்தியின் தொண்டை அடைத்தது. கண்கள் தழும்ப, அது இல்லம்மா, நான்" என்று ஏதோ சொல்ல முயன்றவள் பேச முடியாமல் விம்மினாள். தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு இடத்தில் இத்தனை பெரிய உதவி கிடைப்பதை எண்ணி அவளுக்கு பெருக்கெடுத்தது நன்றியுணர்வு மட்டுமே. அவளது கைகளை பற்றிக்கொண்ட சீதா, "நீ ஒன்றும் வருந்தாதே ராசாத்தி. இந்த மருத்துவமனை வெறும் பணத்திற்காகவோ வணிகத்திற்காகவோ மட்டும் நடத்தப்படுவது கிடையாது. நல்ல மனிதர்களுக்கு நல்ல உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். உன்னை போல இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யதான் விஸ்வா குரூப் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறது" என்றார் பெருமிதத்துடன். ஆம், இப்போது அவள் சிகிச்சையில் இருப்பது சாதாரண மருத்துவமனை அல்ல, அது விஸ்வா இன்டர்நேஷனல் மருத்துவக் கல்லூரி. இந்த நிறுவனத்தின் கொள்கையே தனித்துவமானது. அங்கே சிகிச்சை பெற வரும் 10 பேரிடம் மட்டும் கட்டணம் வசூலிப்பார்கள். அந்த பணத்தை கொண்டு மற்ற அனைவருக்கும் இலவசமாகவோ அல்லது அவர்களால் இயன்ற மிக குறைந்த தொகையிலோ உயர்தரமான மருத்துவத்தை செய்து வந்தார்கள். ராசாத்திக்கு தற்போது பணம் ஏதும் இல்லை என்பதையும் அவள் ஆதரவற்ற நிலையில் இருப்பதையும் உணர்ந்த சீதா நிர்வாக ரீதியாக அவளை இலவச சிகிச்சை பிரிவின் கீழ் கொண்டு வந்தார். அதனால்தான் அவளுக்கு எவ்வித கட்டணமும் இன்றி முழுமையான பாதுகாப்புடன் சிகிச்சை வழங்கப்பட்டது. ராசாத்திக்கு தெரியாது ஒன்று, இந்த மருத்துவமனையே தன் கையில் இருக்கும் குழந்தையின் சொத்துதான் என்பது.